ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் பாசிப்பயிறு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இதை நம்ம இப்போது வறுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. கலர் ரொம்ப மாறிடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஜலிக்கெல்லாம் தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, கொரகொரப்பு இல்லாமல். இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும் போதே. இப்போ இது கூட பாசிப்பயிறு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவுங்க. இப்போ நல்லா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 10-15 முந்திரியை இந்த மாதிரி நைஸாக உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அதை மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ கை வச்சு நல்லா அந்த மாவை ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல் மாவையும் கலந்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் 100 ml நெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான அளவில் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இதில் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாவில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் நம்ம ஓரமாக இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து அதை லட்டு பிடிச்சிடணுங்க. சூடு ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இதை இந்த மாதிரி நல்லா மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் மாவுலையும் ஒரே டைமில் நம்ம வந்து நெய்யை சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆறிடும். நமக்கு வந்து லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம லட்டு ரெடி பண்ணிடலாம். மீதம் இருக்கிற மாவுலையும் நான் இந்த மாதிரி நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேங்க. மாவு கம்மியாக தான் இருக்குது. நெய் கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் அளவு பாசிப்பயிறு எடுத்தேன். இதில் வந்து நமக்கு ஒரு 20 உருண்டை போல் கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட டெய்லியும் கொடுக்கலாம். இது 10 நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.